இப்போ சமீப காலமாக ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து சில உரசல்கள் வந்தபடியே இருக்கின்றது. இதுக்கு முக்கிய மூல காரணமா என்ன சொல்ல வராங்க? நாம் இந்தியாவுடைய நட்பை மிக கவனத்தோடு கையாண்டு 20 வருஷம் கட்டமைச்சிருக்கோம். அதை ட்ரம்ப் உடைக்க பார்க்கிறார். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 10 வருடங்களில் நம்ம ரஷ்யாவோட இருக்கோமோ அமெரிக்காவோட இருக்கணும் பார்த்தா அமெரிக்காவோட தான் இருக்கும். எந்த நாடும் அவரோட வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனாலும் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வீழல. என்னன்னு பார்த்தால் சீனாவும் இந்தியாவும் கச்சா எண்ணெயை பீப்பாய்களா வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு நஷ்டம் இருக்கும்? எப்படி பிரச்சனை வரும்? அப்ப கோபம் யார் மேல திரும்புது? சீனா மேலையும் இந்தியா மேலையும் திரும்புது. இன்னும் உடைச்சு சொல்றேனே, பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான நிதியுதவியை கொடுத்தவர்கள் அமெரிக்கர்கள் இல்ல இந்தியர்கள் தான். ஏன் நம்ம அமெரிக்காவோட இவ்வளவு கடினமான உறவை மேற்கொள்ளணும்? நீங்க சீனா எதிரி நாடுனா சீனாவோட ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ள வரவே கூடாது. இன்னைக்கு அமெரிக்காவுடைய ப்ராடக்டை விட இந்தியாவில் சீனா தயாரிப்புகள் இல்லாத இடமே கிடையாது. நம்மை விட பாகிஸ்தானோடு அமெரிக்கா நெருக்கமாக இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பா. ஆமா. நமக்கு 50% வரி ஏத்திருக்காரு, அங்க 15% வரியை குறைச்சிருக்காரு. யாருங்க நண்பன்? நம்ம யாரையும் எதிரிங்கிறது எப்பவுமே டிக்ளேர் பண்ண மாட்டோம், எக்ஸப்ட் பாகிஸ்தான் விடுக்கலாம். இதை தவிர எந்த நாட்டையும் நாம் எதிரி நாடு டிக்ளேர் பண்ணல. மீனவன் செத்துக்கிட்டு இருக்கான், இலங்கையை கூட நம்ம டிக்ளேர் பண்ணல. தமிழ்நாட்டு மீனவன் சொல்லிட்டு போயிடுவோம், இந்திய மீனவன் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவன் தமிழன். அமெரிக்காவை ஒதுக்குங்க எல்லாரும். ஏன் பார்த்து பயப்படணும்? நீ பணக்காரன் தாங்க, ஊர்ல பெரிய பணக்காரன். ஆனா ஊரே ஒதுக்குச்சுன்னா ஜாம்பவான் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இப்போ அமெரிக்கா இந்தியா இந்த நட்பு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, மீசை வைத்த நண்பனடா அப்படின்ற ரேஞ்சுக்கு. இப்போ சமீப காலமாக ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து சில உரசல்கள் வந்தபடியே இருக்கின்றது. இதுக்கு முக்கிய மூல காரணமா என்ன சொல்ல வராங்க? அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்குமான நட்பு காலங்காலமான நட்பு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நம்ம காலங்காலமான நட்புன்னு யாரை சொல்லுவோம்னா ரஷ்யாவை தான் சொல்லுவோம். அதுவும் சோவியத் ரஷ்யாவை சொல்லுவோம். கடந்த 75 ஆண்டு காலமாக மேலாக நம்ம நட்பு சோவியத் ரஷ்யாவோட தான் இருந்தது. அந்த சோவியத் ரஷ்யா உடைந்து பல துண்டுகளாக சிறந்த பிறகும் ரஷ்யாவோட நட்பு இருந்தது. இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நேற்று நினைக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கின்ற டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்த ஒரு செனட்டர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நாம் இந்தியாவுடைய நட்பை மிக கவனத்தோடு கையாண்டு 20 வருஷம் கட்டமைச்சிருக்கோம், அதை ட்ரம்ப் உடைக்க பார்க்கிறார் சொன்னது. அதில் நீங்க பல செய்திகள் இருக்கு. 20 வருடம் ரொம்ப கவனமா கையாண்டு நம்ம இந்தியாவோட நட்பு இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ட்ரம்ப் உடைக்கிறாரே அப்படின்னு. இப்போ என்ன அர்த்தம்? இயல்பா நம்ம அந்த நட்பு வைக்கல, ரொம்ப கவனமா 20 வருடம் கட்டமைச்சோம். வாஜ்பாய் காலத்திலிருந்து இதற்கான வேலை ஆரம்பித்தது. வாஜ்பாய் காலத்துல தான் நம்ம அமெரிக்காவை நெருங்கணும். அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் காலத்துல கூட உலகமயமாக்கலை செய்த போது அமெரிக்காவை முன்வைத்து நம்ம பல்வேறு விஷயங்களை செஞ்சோம். ஆனாலும் 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 10 வருடங்களில் நம்ம ரஷ்யாவோட இருக்கோமோ அமெரிக்காவோட இருக்கணும் பார்த்தா அமெரிக்காவோட தான் இருக்கும். இப்ப என்ன காரணம் இந்த உரசல்? இப்ப நீங்க இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது, நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னாரு. ஒரு தடவை 2 தடவை இல்ல, 30 தடவை சொல்லிட்டாரு. நம்ம மௌனம் காத்தோம். ஏன் மௌனம் காத்தோம்? ஒரு மரியாதை கொடுத்து தான் மௌனம் காத்தோம். ஒரு பிரசிடென்ட், அமெரிக்க ஜனாதிபதி சொல்றாரு. ஆனாலும் நம்ம எப்படி சொல்றோம்? மறைமுகமா எந்த 3ஆம் நாடும் இதற்கு தலையிடலைன்னு சொன்னோம். பாராளுமன்றத்தில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் 2 பேருமே சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, யார்கிட்டையும் பேசல. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டத்திலே சொன்னார், இல்லை நான் தான் நிறுத்தினேன். இன்னும் சொல்ல போனா நான் 5 நாடுகளை போர்களை நிறுத்தினேன், அதில் இந்தியாவும் பாகிஸ்தான் ஒன்று. அடுத்து நான் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ற அளவுக்கு அவர் பேசினார். இப்ப இது ஒரு பெரிய நம்ம இறையாண்மைக்கு ஒரு இழுக்கு மாதிரி தான் எல்லாரும் பேசணும். ஏன்னா நம்மளே ஒரு பெரிய நாடு, பொருளாதாரத்தில் வளர்ந்து போயிருக்கிறோம், அப்படி சொல்லுறோம். 3வது பெரிய சக்தியா இருக்குன்னு சொல்றோம். நம்மளை போர் நிறுத்துறதுக்கு இவங்க யாரு அப்படிங்கிற இது நமக்கு பெரிய நெருடலை கொடுத்தது. அடுத்து திருப்பி மீண்டும் என்ன வந்தாருன்னா, நான் இந்தியா வரி விதிப்பில் மன்னராக இருக்கிறார்கள், டெட் மார்க்கெட்டு, நாங்க விட மாட்டோம், நான் இந்தியாவோட வரி விதிக்கத்தான் செய்வோம் இறக்குமதியில். ஏங்க உங்க நண்பர் தானங்க அப்படின்னு கேட்டா, நண்பர் தான், நட்பு வேறு வியாபாரம் வேறு.
அப்படிலாம் பேசினாரு. இறுதியாக வந்து 25 விழுக்காடு வரிய அறிவிச்சிட்டு சொன்னாரு, 24 மணி நேரம் நான் டைம் தரேன், நீங்கள் ரஷ்யாவோட இருக்கின்ற அந்த வியாபாரத்தை விட்டுறணும், குறிப்பா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நீங்கள் விட்டுவிட வேண்டும், அப்படி விட்டால் நாம் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை எப்படின்னு வந்தார். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தால், நீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், 2025 ஜனவரியில் அவர் முதலாக ஜனாதிபதியாக வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாழ்த்து சொன்ன தலைவர் யாரு தெரியுமா? முதல் முறையாக புடின் சொன்னாரு. அந்த ரஷ்யாவுடைய ஜனாதிபதி சொன்னாரு. வரலாற்றிலேயே வந்து எந்த ஒரு ரஷ்ய ஜனாதிபதிகளும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க. காரணம் அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்குள்ள இருக்கின்ற முரண்கள். ஆனா ட்ரம்ப் என்ன சொன்னாரு? புடின் என்னுடைய நண்பர், நான் அவரோட தான் இது பண்ண போறேன் அப்படின்னு மட்டுமல்ல, இவர் ஜெலன்ஸ்கி அதாவது உக்ரைன் உடைய அதிபரை வர வைத்து வெள்ளை மாளிகளை வச்சு கொள்ளையடிச்சாங்க. அவரும் ஜனாதிபதி ட்ரம்பும் துணை ஜனாதிபதி உட்கார்ந்து கொண்டு, நீ புடினோட பேசு, நீ உடனே போர் நிறுத்தத்துக்கு வா, நீ இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அமெரிக்கா எந்த உதவியும் உனக்கு செய்யாது, இவ்வளவும் சொன்னாங்க. நீங்க பார்த்துருப்போம், உலகமே பார்த்துச்சு அந்த வீடியோவை, உலகமே வந்து அந்த காட்சியை லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்தாங்க. ஜெலன்ஸ்கி வெளியே பதறடிச்சு ஓடி வந்து சொல்லாம ஓடி போனாரு. அந்த அளவுக்கு புட்டினோட நெருங்கினாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யறோம்? ரஷ்யாவோட வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை ட்ரம்ப் திருப்பி சொன்னாரு, நாங்கள் ரஷ்யா மேல பொருளாதார தடை விதித்திருக்கோம், அதனால வந்து அந்த நாடு ரஷ்யாவிடம் இருந்து யார் இறக்குமதி செய்தாலும் எங்களுக்கு எதிரான மனநிலை தான், அவர்களுக்கு நாங்களும் வரி விதிப்பு செய்வோம்னு சொன்னாரு. ஆனா அது பெரிய விஷயமா கண்டுகொள்ளல. இது என்ன திடீர்னு முட்டல் மோதல் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ரஷ்யாவிற்கு அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, அவர் வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் ரஷ்யாவுக்கு போறார். எதுக்கு போறாரு? ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு ஒரு 50 நாள் டைம் தரும், இந்த 6வது நாடாக நீங்கள் மாறிவிட்டால் ட்ரம்புக்கு வந்து நோபல் பரிசு கூட கிடைச்சிடும், நீங்க வந்து நிறுத்திடுங்க. ரொம்ப கூலா அவங்க சொல்லிட்டாங்க, இதுல நீங்க தலையிட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு உக்ரைனுக்கு உள்ள பிரச்சனைக்கு நீங்க எதுக்கு வர்றீங்க, அது எங்களுக்கும் உக்ரைனுக்குள்ளது 1000 பிரச்சனை இருக்கு, அது எங்களுடைய பங்காளிங்க, நாங்க ஒரு சில விஷயத்துக்காக நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அது நானும் ஜெலன்ஸ்கியும் பாத்துக்கிறோம். இதுதான் கோவம். இப்ப என்ன கோவம் ஆகி போச்சு? வரி விதிப்பு ஏன் அந்த இடத்துக்கு நகர்றாரு? ரஷ்யாவோட 3 வருஷம் யுத்தம் நடக்குது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். இவங்க நிறுத்த சொன்னால் நிறுத்தல, எந்த நாடும் அவரோட வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், ஆனாலும் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வீழல. என்னன்னு பார்த்தால் சீனாவும் இந்தியாவும் கச்சா எண்ணெயை பீப்பாய்களா வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு நஷ்டம் இருக்கும்? எப்படி பிரச்சனை வரும்? அப்ப கோபம் யார் மேல திரும்புது? சீனா மேலையும் இந்தியா மேலையும் திரும்புது ட்ரம்புக்கு. சீனாக்காரன் தெளிவா சொல்லிட்டான், நீ உன் கோபத்தை எல்லாம் எங்கள்கிட்ட காமிக்காத, நீ என்னுடைய எதிரி தான், உனக்கு நாங்க பயப்பட மாட்டோம். ஏற்கனவே வியாபாரத்தில் இன்னைக்கு உலகளவில் யார் போட்டியாளர்னா அமெரிக்காவும் சீனாவும் தான். இப்போ அமெரிக்காவுடைய ஜிடிபின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட $23 ட்ரில்லியன் வைங்களேன், சீனா ஒரு 18 ட்ரில்லியன். அப்போ 2 பேர் தான் இன்னைக்கு காம்படிட்டர், நம்ம கூட இல்லை, நம்ம 5 ட்ரில்லியன் தான். அப்ப இந்த சூழ்நிலையில் சீனா பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணல. இப்போ கோபம் யார் பக்கம் திரும்புது? இந்தியா பக்கம். நாம அவரை நண்பன் சொல்றோம், ஹவுடி மோடின்னு சொன்னாரு அவரு, நம்ம நமஸ்தே ட்ரம்ப்னு சொன்னோம், எல்லாம் நெருங்கி தான் இருக்கும். ஆனா என்ன கோபம் வருது அவருக்கு? நீங்க உடனடியா நிறுத்துங்க வியாபாரத்தை, இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பேசணும்னா, நாம யார்கிட்ட வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை தானே. இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க சங்கீதால சாப்பிடணுமா இல்ல வந்து சரவணால சாப்பிடலான்னு நீங்க முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்றதா? ஒரு சுய இது இருக்கு, எனக்குண்டுவான ஒரு டிக்னிட்டி கண்ணியம் இருக்கு. அப்ப நான் யார்கிட்ட வாங்குவேன்? எனக்கு யாரு குறைச்சு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்குவேன். இன்னைக்கு வந்து ஒரு பேரல் வந்து $60 ரஷ்யா கொடுக்குது, எனக்கு 140 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில், எல்லாருக்கும் நான் பெட்ரோல் கொடுக்கணும், எல்லாருக்கும் டீசல் கொடுக்கணும். நீ வந்து $120 விற்கிற அமெரிக்காவில், நான் எனக்கு லாபம் என்னவோ அதானே வாங்குவேன்னு நம்ம சொல்றோம். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? கண்டிப்பா வாங்கக்கூடாது, இல்லை என்றால் உன் மீது நான் வரி விதிப்பேன், உன் மார்க்கெட் டெட் மார்க்கெட்டு சொல்லிட்டு 50 விழுக்காடு நீ வரி விதிச்சிருக்காங்க. இது அராஜகம் தானே, அடாவடி தானே.
இப்ப இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. கண்டிப்பா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து பொருளாதாரத்துல கொஞ்சம் வேகமா முன்னேறிட்டு வருது, அதை வந்து அமெரிக்காவால அதை பொறுத்துக்க முடியல, என்னென்னலாம் குடைச்சல் கொடுத்தா அவங்கள வந்து தட்ட முடியுமோ தட்டி வைக்கிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேறிய நாடுகள் மீது அமெரிக்காவுக்கு எப்பவுமே ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற. இதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவனுக்கு போட்டியே நம்ம இல்ல. எப்பொழுதுமே நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு செகண்ட் ரேங்க் எடுக்கிறவன் மேல தான் எப்பவுமே போட்டி இருக்கும். ஒரு லாஜிக்கா செகண்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மேல பொறாமை இருக்கும். இது ஒரு லாஜிக் திங்கிங். நம்ம அவனோட போட்டி இல்லையே. நான் திருப்பி சொன்னேன், 23 ட்ரில்லியன் எக்கனாமி, நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமி. சீனாக்காரன் 18 ட்ரில்லியன் எக்கனாமி. இப்ப யாரோட அவனுக்கு போட்டி இருக்கும்? சீனாவோட எக்கனாமியை வீழ்த்துன்னு தான் அவன் போட்டிடுவான். அப்ப நம்மளோட அந்த வெஞ்சன்ஸ் இல்ல. அவன் இங்க வந்து என்ன காமிக்கிறது என்னன்னா, பெரியண்ணன் மனப்பான்மை. நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. பெரியன் மன்னன் மனப்பான்மையை காமிக்கிறான். நீ எங்களோட எக்கனாமிக்கு வரையில, நான் கிட்டத்தட்ட உங்க கூட ஒரு 100 ட்ரில்லியன் டாலருக்கு நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நிறுத்திடுவேன். இல்லைன்னா நீ வந்து எனக்கு இங்க இருந்து ஏற்றுமதி பண்றீங்களா? நம்ம அவ்வளவு ஏற்றுமதி பண்றோம். நம்மளுடைய ஏற்றுமதி கடந்த 10 வருடங்களில் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் அதிகமான அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம். மருந்து பொருள்கள் ஏற்றுமதி பண்றோம், ஜவுளி பொருள்கள் ஏற்றுமதி பண்றோம், பட்டை தீட்டிய வைரம் ஏற்றுமதி பண்றோம், அமெரிக்காவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இப்பொழுது 50 விழுக்காடு வரி என்றால் ஜவுளி படுத்துரும். திருப்பூர் பிரச்சனையாகும். குஜராத்தில் இருக்கின்ற வைர வியாபாரிகள் இன்னைக்கு கோபமாயிட்டாங்க. இது பாதிக்குது. ஒன்று. இரண்டாவது, 53 லட்சம் அமெரிக்க இந்தியர்கள் அங்க இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் உடைச்சு சொல்றேனே, பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான நிதியுதவியை கொடுத்தவர்கள் அமெரிக்கர்கள் உள்ள இந்தியர்கள் தான். இது நம்ம சொல்லல, புள்ளிவரமே சொல்லுது. அப்ப அது யார் கொடுக்கிறது? இந்த கிரௌடு பெரிய அளவு. அப்ப அவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு விசிட்ல போறீங்க சரியா? நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், வெறும் விசா எடுத்தா மட்டும் பார்த்தாது, 13 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும். அது எவ்வளவு கடினம். நான் விசிட் போறதுக்கு 13 லட்சம் ரூபாய் அமெரிக்காவுக்கு டெபாசிட் கட்டிட்டு அப்புறம் திருப்பி வரும்போது நான் வாங்கிட்டு வருவேன். இல்லையாக ஒரு நாள் தாமதமானால் வாங்க முடியாது. ஆனா ரஷ்யாவுக்கு விசாவே தேவையில்லை. நீங்க புரிஞ்சுக்கணும், ரஷ்யா போறதுக்கு விசாவை இப்ப தேவையில்லைன்றாங்க. யார் இருக்கும் நான் கேட்கிறேன். இப்ப யார் கடினமாக இருக்காங்க? ஏன் நம்ம அமெரிக்காவோட இவ்வளவு கடினமான உறவை மேற்கொள்ளணும்? இன்னைக்கு இந்திய அதிபர்கள் அங்க வியாபாரம் பண்றாங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனா அதை தாண்டி நமக்கு இறையாண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்க நம்ம வந்து இறையாண்மை மிக்க நாடுங்க. 140 கோடி மக்களுடைய சுயமரியாதை முக்கியம் இல்லையா? உங்களுடைய சுயமரியாதை, என்னுடைய மரியாதை, பார்க்கின்ற வியூவர்ஸோட மரியாதை முக்கியம் இல்லையா? அதை தாண்டியா நம்ம அமெரிக்கா ட்ரம்புக்கு போய் நம்ம இது பண்ண முடியும்? 30 தடவை ஒருத்தர் நான் தான் நிறுத்தினேன் சொல்ல நான் மூன்றாம் நாடு நம்ம பேரை கூட சொல்லாம இருந்தா என்னங்க ஆயும்னு கேட்கிறேன். கண்டிப்பா 1971 இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்துச்சா? இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார். நம்ம சும்மா இல்ல, பாகிஸ்தானை வீழ்த்தினோம், பாகிஸ்தானை பிளவுபடுத்தினோம், பங்களாதேஷ்னு ஒரு நாடை உருவாக்கி கொடுத்தோம், அவங்கள ஓட விரட்டணும், டாக்கால வச்சு ஒரு டிக்ளரேஷன் போட்டு நீ தோத்து போயிட்ட கையெழுத்து போட்டுன்னு சொன்னோம், ஒரு ராணுவ வீரர்களை வெளியே விடுவோம்னு சொன்னோம், கையெழுத்து போட்டான். அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ரிச்சர்ட் நிக்சன். இதே மாதிரி ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் தான். அவரு இந்திரா காந்திக்கு போன் அடிச்சு, நீ பாகிஸ்தானோட சண்டை போறதுக்கு முன்னாடி நீ சண்டைக்கு போனீங்கன்னா என்னுடைய போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் வந்து நிற்கும் பார்த்துக்குங்க. இந்திரா காந்தி கொடுத்த பேச்சு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்தியர்களுடைய முதுகலும் எப்பொழுதோ நிமிர்ந்து விட்டது, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஆட்சி செய்த காலம் மலையேறி விட்டது, இப்பொழுது எங்கள் நாடு ஒரு இறையாண்மை மிக்க இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்ல முடிஞ்சது இல்ல, அதை கூட இப்ப சொல்ல வேண்டாம். ட்ரம்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க பயப்பட தேவையில்லை, இப்ப வந்தாங்க. இப்பொழுது வந்து அது முடியாதுன்னு வர்றாங்க. இவ்வளவு மென்மையான போக்கு ஏன் தான் கேட்கிறேன். இல்ல அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, இது இப்படி யோசிச்சு பார்க்கலாம்னு தோணுது. என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து சீனா வந்து ஒரு எதிரி நாடாக தான் பார்க்கப்படுது. என்னதான் வந்து எல்லையில வந்துட்டு அவங்களுக்கும் நம்மளுக்குமே ஒரு உரசல் இருந்துகிட்டே தான் இருக்கும், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில். இப்போ அது பொருளாதாரத்தில் ஒரு வளர்ந்த நாடாகவே இருக்கு. இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு ஓரளவு நட்பு, ஓரளவு கவனமான நட்புன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம சீனாவையும் பகச்சுக்கிட்டு அமெரிக்காவையும் பகச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வல்லரசு நாடுகளை பகச்சுக்கிட்டோம். ஒண்ணு கேட்கிறேன், நீங்க சீனா எதிரி நாடுனா சீனாவோட ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ள வரவே கூடாது. இன்னைக்கு அமெரிக்காவுடைய ப்ராடக்டை விட இந்தியாவில் சீனா தயாரிப்புகள் இல்லாத இடமே கிடையாது. எப்படி விடுறோம்? மேட் இன் சீனா. சீனாவிற்கு நம்ம திறந்து வச்சிருக்கோம்
அவ்வளவு சீன பொருள்களை இறக்குமதி பண்றோம், ஏற்றுமதி பண்றோம். ம். இந்தியர்கள் அதிகமாக சீனாவுக்கு போறாங்க அமெரிக்காவை விட. ஒன்றா? இரண்டாவது, எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற ஒரு பாலிசி இருக்குல்ல. நீங்க சொல்றீங்க இந்தியா சீனாவோட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. பல ஆயிரம் கிலோமீட்டரா இருக்கலாம், எனக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியல, ஒரு பெரிய எல்லை. உண்மைதான், அவர்களுக்குள் நமக்கு பிரச்சனை இருக்கு. 1961 நம்ம நடத்திருக்கோம். அது கிட்டத்தட்ட யுத்தம் நடந்து நீங்க சொல்ற காலம் பார்த்தா 60 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யுத்தம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்திருக்காரு, மாமல்லபுரத்தில் சந்திச்சிருக்கோம், பிரதமர் மோடி போயிருக்காரு, எல்லாமே நடந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன், அமெரிக்காவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அமெரிக்காவை விட இந்தியா ஏன் நமக்கு நண்பனாக கூடாது? பக்கத்து நாடு தானே. இது ஒரு பயத்தை கொடுக்கும்ல ட்ரம்புக்கு. நம்ம பாகிஸ்தானும் நட்பு கை கொடுக்கல, ஏன்னா இந்தியா பாகிஸ்தானும் அமெரிக்காவும் நெருங்கி இருக்காங்க. நம்மை விட பாகிஸ்தானோடு அமெரிக்கா நெருக்கமாக இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பா. ஆமா. நமக்கு 50% வரி ஏத்திருக்காரு, அங்க 15% வரியை குறைச்சிருக்காரு. யாருங்க நண்பன்? யாருக்கு நண்பன்? அவங்களுடைய தளபதிக்கு கொண்டு போய் வெள்ளை மாளிகையில விருந்து கொடுக்கிறார். விருந்து கொடுத்துட்டு வெளியே வந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்தினது நான் தான் அவரை வச்சு பேசுறாரு. இது அவமானம் நமக்கு தேவையா? அப்ப எவ்வளவு காலத்துக்கு பொறுப்பீங்கன்னு கேட்கிறேன். இப்பொழுது ஷாங்காய் மாநாட்டுக்கு பிரதமர் மோடி போறார். போறாரா? அவங்க ஜனாதிபதி அவருடைய அதிபரை பார்ப்பார். பேசுங்கன்ற. ஏன் எதிரியா நம்ம இருக்கணும்? எங்களுடைய அவங்க வந்து அவங்க சந்தையை திறந்து வைக்கட்டும், நம்ம பொருள் அங்க போகட்டும், அவங்க பொருள் நம்ம வரட்டும். நீங்க சீனா மேல் ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கீங்க, நம்பகத்தன்மையற்று இருக்கோம்ல, பயம். என்ன காரணம்? ஒன்னே ஒண்ணுதான், பாகிஸ்தானுக்கு இவன் உதவி பண்றானோன்னு ஒரு சந்தேகம் தான். உண்மை உதவிதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோடவான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், கேள்வியை கேட்கிறேன். அமெரிக்காவை விடவா சீனா உதவி பண்றான்? வெளிப்படையாக உதவி பண்றான். இவனாவது மறைந்து, இப்போ நம்ம யுத்தத்துல கூட அவன் ஆயுதத்தை கொடுத்தான்னு சொல்றாங்க, வெளிப்படையா சொல்லல, வெளிப்படையா இல்ல, ஆனா கொடுத்துருக்கலாம். ஆனா இவன் வெளிப்படையா பண்றானே. நம்ம வெறும் 52 லட்சம் மக்களுக்காக பாக்குறோம், அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு பாக்குறோம். எல்லாரையும் திறந்து விட்டீங்க வந்துட்டா நம்ம என்ன பண்றதுன்னு பாக்குறோம். நம்ம இங்க இருக்கின்ற குஜராத் மக்களும் இங்குள்ள மக்கள் ஏற்றுமதி பாதிக்கும்னு பாக்குறோம். ஆனால் அதை விட நம்முடைய இறையாண்மையை நீங்க உரசி பார்க்கும் போது விட முடியாது இல்ல. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் என்ன இவ்வளவு நெருக்கம் வந்துருச்சு? ஏற்கனவே அவங்க தான் தீவிரவாத நாடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அமெரிக்கா தான் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் சீனா தான். சீனாவும் அமெரிக்காவும் டிக்ளேர் செய்யப்பட்ட விரோதிகள். அதை புரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம எல்லாம் அந்த மாதிரி எந்த டிக்ளேர் பண்ணல. நம்ம வந்து நம்மளுடைய பாலிசி என்ன தெரியுமா? நம்ம யாரையும் எதிரிங்கிறது எப்பவுமே டிக்ளேர் பண்ண மாட்டோம், எக்ஸப்ட் பாகிஸ்தான் விடுங்களேன். பாகிஸ்தானை தவிர, ஏன்னா நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போனவன் நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தான். இதை தவிர எந்த நாட்டையும் நாம் வந்து எதிரி நாடு டிக்ளேர் பண்ணல. மீனவன் செத்துக்கிட்டு இருக்கான், இலங்கையை கூட நம்ம டிக்ளேர் பண்ணல. தமிழ்நாட்டு மீனவன் சொல்லிட்டு போயிடுவோம், இந்திய மீனவன் சொல்ல மாட்டோம், ஏன்னா அவன் வந்து தமிழன். புரியுதா உங்களுக்கு? தமிழர்களுடன் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப பாகிஸ்தான் மட்டும்தான் நமக்கு எதிரி நாடா நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். பங்களாதேஷ் எப்பொழுதுமே நம்ம சாதகமாக தான் பார்த்திருக்கோம். இப்பதாங்க வேற பிரச்சனை. ஆனால் சீனாவை நம்ம வந்து ஒரு டிப்ளமசியா தான் எப்பவுமே வச்சிருக்கோம். எதிரி நாடுலாம் சொல்லல, அவங்களோட டிப்ளமேட்டிக்கா நடந்துக்குவோம். இல்லைன்னா நம்ம அங்க போக மாட்டோம், இங்க யாரையும் விட மாட்டோம். காரணம், அவன் ஒன்று வளர்ந்த நாடு, அவனோட நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அமெரிக்காவிற்கு சீனா எதிரி நாடு. பாகிஸ்தான்ல அமெரிக்காவுடைய கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்கான், அமெரிக்காவோட விமானங்களை நிறுத்தி வச்சிருக்கான். கத்தர்ல வச்சு ஒரு மிகப்பெரிய பேஸ் அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்கான், தெரியுமா? அதைத்தான் ஈரான்காரன் அடிச்சான் கடந்த முறை. நம்ம இருக்கா 10,000 அமெரிக்கர்கள் ஓடி போனாங்க. அப்ப என்ன காரணம்? பாகிஸ்தானோட உறவா இருக்கான்னா சீனாவுக்கு அச்சுறுத்துவதற்காக. அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாக்காரங்க படம் பாத்தீங்கன்னா இலங்கை கிட்ட துறைமுகத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க, படகுகளை நிறுத்தி வச்சிருக்காங்க, கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒண்ணு கேக்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் சீனாக்காரன் வந்து ராமேஸ்வரத்துல அட்டாக் பண்ணிருக்கானா? ஆனா அங்க இருந்து வேவ் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு வாட்டி. வேவ் எந்த நாட்டுல தான் பாக்கல, நம்ம பார்க்க மாட்டோமா? ஒவ்வொரு நாட்டுடைய உளவுத்துறையும் உலக அளவுல வேவு பார்ப்பாங்க. சில உளவுத்துறை ரொம்ப மோசமா நடந்துக்குவாங்க, நம்ம அப்படி நடக்கல. எல்லா இடத்துலயும் நமக்கு உளவு இருக்குது. அது மாதிரி சீனாவுக்கு இருக்கு, அமெரிக்காவுக்கு இருக்கு. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்ப இலங்கையில வந்து சீனாக்காரன் மட்டும் இல்ல, பாகிஸ்தான்காரன் இருக்கான், அமெரிக்காக்காரன் இருக்கான். ஏன்னா நமக்கு அது ஒரு அச்சுறுத்தல் தான். ஆனாலும் நான் என்ன கேட்கிறேன், நீங்க வட இந்தியால அந்த பார்டர்ல நிறுத்தி வச்ச ராணுவத்தை அங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க போங்க ராமநாதபுரத்துக்காரன் தான், அங்க இருக்கிற ஒரு சின்ன ஏர்ஃபோர்ஸ் இது மட்டும் இருக்கு, விமான நிலையம் இருக்கு. கப்பல் எத்தனை கப்பல் நிக்குது ராமேஸ்வரம் கப்பல்ல? எவ்வளவு நேவி நிக்கிறாங்க. நம்ம நல்லா தான் இருக்கும். பிரச்சனை மீனவர்களுக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இளைஞக்காரன் பிடிச்சிட்டு போயிடுறான்.
கச்சத்தீவை மீட்கணுங்கிறது அடுத்த ஒரு இஷ்யூ போங்க, அது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சீனாவோடு கொஞ்சம் நெருக்கம் காமிக்கீங்களேன்றேன். ஒரு மிரட்டல் கொடுங்க அமெரிக்காவுக்கு. ஏன் பயப்படணும்? வேற என்ன காரணம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, அமெரிக்காவில் இருக்கின்ற பில்லியனர்ஸ், இந்திய பில்லியனர்ஸ் 50 லட்சத்துல ஒரு 1 லட்சம் பேர் பெரிய பில்லியனர் இருக்க மாட்டானா? இவர்களுக்காக நம்ம பார்க்குறோமா? என்னுடைய கேள்வி அதுதான். ஏன்னா இன்னைக்கு அங்கே ரொம்ப கடினமான போக்கு இருக்கு. உங்க B1 B2 விசா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு இந்தியர் அங்கே வேலை வாய்ப்பு போனால் 20 கோடி ரூபாய் எங்க டெபாசிட் கட்டணும்னு சொல்றாங்க. பல்வேறு நெருக்கடிகளை இந்திய தொழிலதிபர்கள் அங்கே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்காக கொஞ்சம் மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறோம். ஏன் நான் இதை அணித்தரமா சொன்னேன்னா, 2017 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில், அதாவது ட்ரம்ப் முதல் தடவையாக ஜனாதிபதி ஆன பொழுது தேர்தல் நடந்துச்சு. பிரதமர் மோடியே போய் பிரச்சாரம் பண்ணார்ல. இங்க வந்து அவருக்கு பிரச்சாரம் பண்ணணும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு போக்கை நம்ம எடுத்ததுக்கு காரணம் என்ன? எந்த ஒரு இந்திய பிரதமர் இப்படி போய் பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா? தேவையில்லைன்னு நினைப்பாங்க இன்னொரு நாட்டில். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மென்மையான போக்கை நம்ம அமெரிக்காவோட இருக்கும் பொழுது அவன் எப்படி நண்பனாக நமக்கு இருக்கணும்? என் நண்பன் கையெழுத்துக்க வெறும் தோல்ல கை போட்டா போதுமா? நமக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை செய்யலாமா? அப்ப இது இந்த கோபம் மக்களுக்கு இருக்கதானே செய்யும். கண்டிப்பா. அதான் கேட்கிறேன். நான் வந்து சீனாக்காரனை நம்புன்னு சொல்லல. அவன் வந்து நமக்கு உண்மையா இருப்பான்னு நமக்கு தெரியாது எந்த காலத்திலையும். ஆனால் அவன் கூட இருக்கின்ற பகையை கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் பிசினஸ் உறவை கூட்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா ட்ரம்ப் யோசிக்கலாம்ல. இன்னொன்னு கேட்கிறேன். வெள்ளை மாளிகையில் வைத்து பத்திரிகையாளர்கள் ட்ரம்ப்ட கேள்வி கேட்கிறாங்க. எங்க நீ இந்தியா மட்டும் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி பண்ணதுக்காக நீங்க வரி விதிக்கிறீங்க, ஆனா நீங்கள் யுரேனியத்தை ரஷ்யாவிடமிருந்து தானே இறக்குமதி பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க பத்திரிகையாளர். அதுக்கு எனக்கு அது தெரியாது, நான் விசாரிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? தன் நாட்டுல என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாதா? அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு மிரட்டல். இப்ப நம்ம இந்தியா மேல அவர் செய்திருப்பது ஒரு மிரட்டல். இது வந்து நம்ம எப்படி பொறுத்துக்க முடியும்? நம்ம என்ன சின்ன நாடா? 140 கோடி பேர் இருக்கோம். இந்தியா என்பது பெரிய சந்தை. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, அவர்களுடைய பொருட்களை இங்க சந்தைப்படுத்த பாக்குறான். மரபணு காய்கறிகள், மரபணு தக்காளி, மரபணு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்திய மார்க்கெட்ல கொண்டு வரணும்னு பாக்குறான். அது எவ்வளவு பாதிக்கும் இங்க? இன்னைக்கு அதை காரணம் சொல்றாங்க, இவங்க காரணம் சொல்றாங்க, அதனாலதான் நாங்க எதுக்குறோம்னு. அது இவங்க அரசியல் காரணம். அப்படி பார்த்தா 3 வேளாண் சட்டங்களையும் இவங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போங்க. ட்ரம்பை எதிர்க்குங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் காரணம் சொல்லுங்க. இதுல அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க, பெரிய பெரிய தொழிலாளர்களும் இருக்காங்க, பெரிய பெரிய பொசிஷன்லயும் இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள், உரசல்கள் வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளத்தை ஏற்படுத்துமா? அதாவது ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு டிபிக்கல் அமெரிக்கன் பிரசிடென்ட். அவர் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக ஜனாதிபதியாக இருக்கலாம் அவர் நினைக்கல. இஸ் பியூர்லி a businessman. அவர் அடிப்படையில் ஒரு பிசினஸ்மேன் தான். நீங்க அமெரிக்க ஜனாதிபதிகள் அரசியலே இல்லாம பிசினஸ் மூலமா வந்தால் அவர் தான் ஒரு வியாபாரி தான். அவர் ஒரு ஆக்சிடென்ட். அவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவர் அரசியலே கிடையாது, ரைட்டா? அவர் பிசினஸ்மேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்க மக்கள் எல்லாரும் பில்லியனர்ஸ் ஆகணும் சொன்னது. அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் பில்லியனர்ஸ் ஆகணும், அதுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன், யாருக்குனாலும் நான் வந்து வரி விதிப்பு பண்ணுவேன், எனக்கு நண்பர்கள்லாம் கிடையாது, பிசினஸ் தான், எனக்கு லாபம் என்றால் அவரோட பேசுவேன், நஷ்டம் என்றால் யாராலும் விட்டு விலகிடுவேன். இதுதான் அவருடைய பாலிசி. அப்ப நம்ம வந்து எப்படி நினைக்கிறோம், ஒரு நட்புனா என் நண்பன்டா நீ தேவாடான்னு பேசுறோம். அவன் அப்படி பார்க்கல. நீ வியாபாரி, நானும் வியாபாரி, நீ இப்படி பண்ணா நான் இப்படி பண்ணுவேன், ஆனா நீ வந்தா நான் விருந்து போடுவேன், நான் வந்தா நீ விருந்து போடு, ஆனா நான் இப்படிதான் இருப்பேன். இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்ப அவரை பொறுத்தவரை அவர் ஒரு வியாபாரமாக இதை பார்க்கிறாரு. ஒரு டிப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஷிப். அதுதான் சொல்றேன். இந்த செனட்டர் சொன்னது 20 வருஷமா இவ்வளவு நுணுக்கமாக கட்டமைத்த இந்திய அமெரிக்க உறவை ட்ரம்ப் ஒரு நாள் சீர்குலைத்து விட்டார் சொல்றது பெரிய ஸ்டேட்மெண்ட். ஒரு நாள்ல சீர்குலைச்சிட்டாருன்னா அது எந்த மாதிரி நம்ம கட்டமைச்சோம், ரஷ்யாவிட்ட வந்து எப்படி இந்தியாவை நம்ம வந்து நகர்த்தி கொண்டு வந்து நம்ம சேர்த்தோம், இன்னைக்கு அப்படி போயிடுச்சே அப்படிங்கிற கோபம் இன்னைக்கு அந்த அமெரிக்க மக்களுக்கே இருக்கு. அது முக்கியம். கண்டிப்பா. இப்போ பகிரங்கமாகவே மோடி வந்து கோவப்பட்டு அமெரிக்கா கிட்ட ஏதாவது பேசிட்டாரு அப்படின்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? என்ன செஞ்சிருவாரு? அங்க இருந்து அணுகுண்டு தூக்கி கொண்டு போட்டுருவாரா? நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்க இருக்காங்க, ஒரு விசால ப்ராப்ளம். நான் என்ன கேக்குறேன், எல்லா நாடுகளிலும் இந்தியர்கள் இருக்காங்க, எந்த நாட்டுல இல்ல?
ஒன்று 50 லட்சம் இல்லைன்னா 5 லட்சம் இருப்பாங்க. எல்லா நாட்டிலும் இருக்காங்க. இன்னைக்கு கல்ஃபில் போய் பாருங்க, இன்னைக்கு துபாய்க்கு போய் பாருங்க, அங்க இருக்கின்ற மக்கள் தொகையை விட அங்க இருக்கின்ற லோக்கல்ஸை விட அதிகமானவர்கள் இந்தியர் தான் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நம்ம அது மட்டுமே ஒரு காரணியா பார்க்க முடியாதுல்ல. இப்போ 2014 ஒரு சர்வே எடுத்தாங்க, இது முக்கியம், பிபிசி எடுத்த சர்வே, ரஷ்யாவில் எடுத்தாங்க. அதில் ரஷ்ய மக்கள் எந்த நாட்டை அதிகம் விரும்புகிறார்கள் கேட்டாங்க. 85 விழுக்காடு இந்தியர்னு சொன்னாங்க. ஆனா அதே அமெரிக்காவில் அந்த சர்வே எடுத்தாங்க, 35% தான் நாங்கள் இந்தியாவை விரும்புகிறோம்னு அப்ப சர்வே கொடுத்தாங்க. இது பிபிசி கொடுத்த சர்வே. ஸோ அடிப்படையில் நேச்சுரலா நமக்கு ரஷ்யாவோட ஒரு நட்பு இருக்கு. அது ஒரு வியாபார ரீதியாக கட்டமைத்த நட்பு தான். அதனால தான் உடஞ்சி நிற்குது. இன்னைக்கு ரஷ்யாவோட நீங்க என்னதான் பண்ணாலும் நம்ம ரஷ்யா நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, புட்டின் இந்தியாவுக்கு வர்றாரா, அதுல பிரச்சனையே கிடையாது. கிரெம்லின் மாளிகையில் டிமிட்ரி பெஸ்கோ, அவர் தான் அந்த கிரெம்லின் மாளிகைங்கிறது பாராளுமன்றம், ரஷ்யாவோட பாராளுமன்றம். அந்த டிமிட்ரி பெஸ்கோ ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்போ எங்களுக்கு இந்தியாவோட நட்பு என்பது சும்மா செயற்கை கிடையாது, இயல்பானது. எங்களுக்கு இந்தியர்களை பிடிக்கும். இது காலங்காலமாக நாங்கள் இந்தியர்களோடு நெருங்கிய நட்புல இருக்கோம். பல பிரதமர்களை நாங்கள் ரஷ்யாவில் நாங்கள் பல்வேறு விருந்துகளை நாங்கள் கொடுத்துருக்கிறோம், விருந்தோம்பல் செய்திருக்கிறோம். எங்களுக்கு நேசமானவர்கள் இந்தியர்கள். யார் சொல்றாரு? இந்த டிமிட்ரி. இதுதாங்க நட்பு. அது வியாபாரம்ன்ற. அமெரிக்காவோட இருப்பது வியாபாரம், ரஷ்யாவோட இருப்பது நட்பு. இப்ப நட்பு அப்படின்னு கேட்டா ரஷ்யா தான், வியாபாரம்னு கேட்டா அங்க போங்க. ஆனாலும் கூட அந்த டிமிட்ரி சொன்னார், 2030க்குள் நாங்கள் கிட்டத்தட்ட $120 டிரில்லியன் வியாபாரத்தை இந்தியாவோடு செய்ய தயாராக இருக்கிறோம், இலக்கு வைத்திருக்கிறோம். எங்கள் இந்தியாவிற்கு வருகின்ற எங்களுடைய புட்டின் இதை பற்றி எங்க பிரதமரிடம் பேசுவார். அவ்வளவுதான். அவர் ஒன்னும் கை தோல்ல போடல, நீ என் நண்பன்டான்னு சொல்லல. ஏங்க அதை சொல்ல தேவையில்லைன்ற, நீ என்னோட நண்பன்னா நான் எங்க அதை சொல்லணும்? இயல்பான நட்பு எங்களுக்குள்ள அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் இப்படி மிரட்டல் கொடுத்து என்ன சொல்லுவாங்க, கத்தி முனையில காதலிக்கணும்னு சொல்ற மாதிரி தான். இது எவ்வளவு பெரிய விஷயங்க. ஈவ்டீசிங் இல்லையா? ஈவ்டீசிங் தானே. அப்ப இது நட்பான்னு கேட்கிறேன், இது நட்பான்னு கேட்கிறேன். இதை நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அமெரிக்காவை நம்ம உடனே பகிச்சுக்கிட்டு உனக்கு எனக்கும் காய்டா, நான் பழம் போட முடியாதுன்னு சொல்ல போகல. ஆனால் எனக்கு சுயமரியாதை இருக்கு, இப்படி பேசாத, நானும் நட்பா தான் இருக்கேன். நம்மளுடைய டிப்ளமசிங்க. நான் இந்திரா காந்தி சொன்ன மாதிரி எங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். நீங்க எங்க இவ்வளவு தூரத்தில் இருக்கீங்க, நீங்க உங்களுடைய நான் உங்களுடைய நண்பன் தானே ஒழிய உங்களுக்கு கீழ் உள்ள ஒரு குறுநில மனநிலைன்னு சொல்லி பாருங்களேன். எங்களுக்கு சுயமரியாதை இருக்குங்க, உங்களை மதிக்கிறோம், நீங்க மதிச்சா நாங்களும் மதிப்போம். நாங்கள் எதிரிகளை ஆக மாட்டோம், ஆனால் இப்படிதான் இருப்போம். நீங்க பொய் சொல்லாதீங்க. ஒருவேளை பொருளாதார தடை விதித்திருமோ அப்படின்னு ஒரு பயம் கூட விதிக்கட்டும்ன்ற. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அதுல அமெரிக்கா கிடையாது, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, ஈரான், இந்தியா, சைனா, ரஷ்யா எல்லாமே பெரிய நாடு தான். அந்த பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரூபாயில வியாபாரம் பண்றோம். அதுக்கு இன்னைக்கு அது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு 2 மாசத்துக்கு முன்னாடி. பிரிக்ஸ் டாலர்ல வியாபாரம் பண்ணணும். அப்ப நம்ம பிரிக்ஸை வளப்படுத்தணும். ரைட்டா? ஒண்ணு. இரண்டாவது, நம்ம எல்லா நாட்டிலையும் ஏன் ரஷ்யாவோட நம்ம வியாபாரத்தை நிறுத்தக்கூடாது? ஏனென்றால் நமக்கான இலக்கு அங்க இருக்கிறது, சீப்பா கிடைக்கிது. நம்ம மக்களுக்கு எது நலன் சார்ந்து இருக்கிறதோ அதை நம்ம பயன்படணும். இருந்துட்டு போட்டும், அமெரிக்காவை ஒதுக்குங்க. ஐரோப்பிய யூனியனே அமெரிக்கா ஒதுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இங்கிலாந்தும் பிரான்சும் அமெரிக்கா ஒதுக்குறாங்க. ஏன்னா உக்ரைனுக்கு எதிரான முடிவு எடுத்தவொடனே நேட்டோ எல்லாமே நாங்கள் அமெரிக்கா சார்பு இல்லைன்றாங்க. இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனுக்குமே ஒரு டாக்ஸ் போட்டிருக்காரு. அமெரிக்காவை ஒதுக்குங்க எல்லாரும். ஏன் பார்த்து பயப்படணும்? நீ பணக்காரன் தாங்க, ஊர்ல பெரிய பணக்காரன். ஆனா ஊரே ஒதுக்குச்சுன்னா அப்படி இடத்துக்கு நகருங்க. நம்ம பயப்பட தேவையில்லை. அமெரிக்கா நம்ம நம்மளுடைய வியாபாரத்தை விட, நம்மளுடைய அந்த போக்குவரத்தை விட, அந்நிய செலவாணியை விட சுயமரியாதை முக்கியம் என்கிற இடத்துக்கு நம்ம நகரணும். அது ஒருவேளை இன்னைக்கு ட்ரம்ப் இருப்பாருங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் இருப்பாரான்னு தெரியாது. ஏன்னால் அவர் 2வது முறையாக ஜனாதிபதி வந்திருக்காரு. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரூல்ஸ் என்னன்னா 2 முறைக்கு மேல ஜனாதிபதி ஆக முடியாது. 4 வருடத்துக்கு அப்புறம் யாருனாலும் வரலாம், அப்ப மாறலாம். விட்டு பிடிங்கன்ற. கண்டிப்பாக. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய ஏற்றுமதிக்கு நிறைய வரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வரி விதிப்பானது, அதிகப்படியான வரி விதிப்பானது இந்தியாவோட பொருளாதாரத்துல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? கொரோனா காலத்துல கூட இந்தியா பொருளாதாரம் பாதிக்கப்படல.
இந்த உலகமே 2008-9 இந்த ரெசிஷன் பீரியட்னு ஒன்று ஏற்படுச்சு தெரியுமா? வேலை வாய்ப்பு அங்கங்கே ஓடிச்சு, வங்கிகள் திவாலாச்சு. ஆனால் இந்தியாவில் ஆகலை. ஏன்? ஏன்னா நம்முடைய பொருளாதாரம் வந்து அந்த மாதிரியான பொருளாதாரம். நம்ம பொருளாதாரம் வந்து டக்குன்னு கீழே விழுகிற பொருளாதாரம் இல்லை, சுயசார்பு பொருளாதாரம். அழகான வார்த்தை சொன்னோம்னா இந்தியா பொருளாதாரம் சுயசார்பு பொருளாதாரம். அடிப்படையில் இந்திய மக்களுக்கு சேமிக்கிற பழக்கம் இருக்கு. சும்மா வீட்டில் இருந்தால் கூட ஒரு 10,000 ரூபாய் தூக்கி ஒன்று நம்ம இதில் போட்டு வச்சுருக்கோம். சேமிக்கிற பழக்கம், தங்கத்தை சேமிக்கிறோம். செலவுகளை குறைத்து விட்டு வாழ பழகிய மக்கள் நாம், வருவாய்க்கு ஏற்றவாறு வாழ பழகி கொண்ட மக்கள். சுயசார்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை மன்மோகன் சிங்கே சொன்னார் 2008-9. உலகமே ஸ்தம்பிச்சு போகுது, உலக வங்கியே ஆடி போச்சு, அமெரிக்காவில் பல வங்கிகள் மூடினாங்க, இந்தியாவில் ஒன்றுமே ஆகலை, எல்லாருக்கும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்போதான் மன்மோகன் சிங் சொன்னார், இந்திய பொருளாதாரம் சுயசார்பு பொருளாதாரம், இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அமெரிக்கா போல விழித்தா கூட நம்ம ஒன்று நமக்கு பாதிப்பு இருக்கும், எங்க கீழே விழுந்தா அடி இருக்கும், மீண்டும் வரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. அதனால பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட இருக்கு. அதனால அமெரிக்காவை ஓட ஓடுகிற வேலையை பாருங்கன்ற, பயந்தது போதும், திருப்பி அடிங்க. எவ்வளவு நாளைக்கு தான் அவன் வந்து இப்படி பேசிட்டு இருப்பான் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.